இந்த BMS எபிசோட்ல நம்ம பார்க்க போறது how to make video from render sequence. ரீசெண்டா பிளெண்டர்ல இருக்கிற அனிமேஷனை நம்ம வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்றதை விட நம்ம இமேஜ் சீக்வன்ஸை எக்ஸ்போர்ட் பண்றது நல்லதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ தனித்தனி இமேஜஸா இருக்கிற இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாத்தையும் எப்படி ஒரு வீடியோவா மாத்துறது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, பிளெண்டருக்குள்ள வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். அடுத்ததா இந்த ஒர்க் ஸ்பேஸை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். அதுக்காக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதை வீடியோ சீக்வன்சர் ஆப்ஷனா மாத்திக்கலாம். அதுக்கடுத்ததா உங்களுடைய அவுட்புட் என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக இந்த ஃபைல் ஃபார்மேட்டை நான் இந்த எம்பெக் வீடியோவுக்கு மாற்றிக்கிறேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அவுட்புட் குவாலிட்டியை நீங்கள் ஹை குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மேலே போயிட்டு நம்மளுடைய இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா 1080x1080. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது உங்களுடைய வீடியோக்கு ஏற்ற ரெசல்யூஷனுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்புறம் ஃப்ரேம் ரேட்டுமே உங்கள் வீடியோவுக்கு, அதாவது நீங்கள் எப்படி ரெண்டர் பண்ணீங்களோ அந்த FPSக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே நான் மொத்தமா 100 ஃப்ரேம்ஸ் தான் வச்சிருந்தேன். ஸோ அதனால ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஃப்ரேமை 100 நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுடைய இமேஜ் சீக்வன்ஸை இம்போர்ட் பண்ண போயிடலாம். ஆடுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இமேஜ் சீக்வன்ஸ் இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ரெண்டர் இமேஜஸ் எங்க இருக்குதோ அதை நீங்க போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஜஸ்ட் லிஸ்ட் மோடுக்கு மாத்திக்கிறேன். மாத்திட்டு இது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த என் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இதை 100 நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஆட் இமேஜ் ஸ்ட்ரிப்பை கொடுத்துருங்க. இங்கே உங்களுடைய அனிமேஷன் வந்து ஆட் ஆயிருச்சு. அதுக்கடுத்ததாக உங்களுடைய அவுட்புட் பார்த்து உங்களுக்கு எங்கே வேணுன்றதையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ரெண்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெண்டர் போயிட்டு ரெண்டர் அனிமேஷன் கொடுத்துடலாம். எந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் கொடுத்தீங்களோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய வீடியோ உங்களுக்கு ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக ஒரு இமேஜ் சீக்வன்ஸை எப்படி ஒரு வீடியோவாக சேஞ்ச் பண்ணுறது, அதில் பிளெண்டரில் என்னெல்லாம் செட்டிங்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நாளைக்கு நம்மளுடைய பிளெண்டர் மினி சீரிஸில் என்ன எபிசோட் வரப்போகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.